எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அந்த நம்பிக்கையை நாங்கள் உம்மோடு இணைந்து பாதுகாக்கும் போது எங்களையும் பயன்படுத்தி எங்களிலிருந்து மகிழ்கிறவரே, மகிழ்வதற்கென்று நீர் கொடுத்திருக்கிற வேத புஸ்தகம், சுவிசேஷகம், மக்கள், இவர்கள் மேல் எங்களுடைய பாரத்தை இன்னும் அதிகமாக்கி எரேமியாவை போல, எசேக்கியேலை போல, உம்மை போல எங்கள் கண்கள் கண்ணீராகவும் எங்கள் இடுப்பு நொறுங்கும்படி அளவும் இந்த தேசம் உம் அன்பினால் நிறையப்படுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கவும் என்னோடும் எங்களோடும் பேசு. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்வோம். வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்த போது எருசலேம் கலங்கி கொண்டிருக்கிற ஒரு 40 நாட்கள் ஒரு கூட்டம் எருசலேமிலே ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை கொன்று விட்டோம், இனி நாம் நினைத்தபடி விளையாடலாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிற ஒரு நிலை. சரித்திர ஆகமங்களை படித்தால் யூதர்களிலே பரிசேயர், சதுசேயர்கள் என்ன எண்ணினார்கள்? இனி சுவிசேஷம் சொல்ல ஆள் இல்லை, நாம் சொன்னவரை கொண்டு போட்டோம், தன்னை கடவுள் என்று சொன்னவனை கொண்டு போட்டு விட்டோம். அவருடைய எழுச்சி எதில் இருந்தது என்று ஒரு மனிதன் எழுதுகிறார். தன்னை கடவுள் என்று அவரே சொல்லி கொண்டார், ஆதலால் தான் அவர் எங்கள் கைகளினாலே மடிந்து போனார் என்று அவர்கள் எழுச்சி கொண்டாடி கொண்டிருந்தார்களாம். அவரை கடவுள் என்று அவர்கள் கடைசி மட்டும் அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதலால் ஆண்டவர் தம் திட்டத்தை மாற்றவில்லை. மரித்த ஆண்டவர் கவனிக்கிறார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதில்லை, வர்றதுக்குரியது. நான் இந்த உலகத்தில் இவர்களுக்கு எதையுமே செய்யவில்லை. யோவான் 14:1-2 படி நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நித்திய நித்தியமாய் வாழ்வதற்கு இங்குள்ள மக்களை எங்கள் அழைத்து வர வேண்டும். எனக்கு பிறகு இந்த பணியை நிறைவேற்றுவதற்கு நான் 12 பேரை தெரிந்தெடுத்தேன். அவர்கள் 120 பேராய் மாறினார்கள். அவர்கள் இன்று பயந்து இருக்கிறார்கள், ஒளிந்து வாழுகிறார்கள், நம்பிக்கை இழந்து விட்டார்கள். உயிர் தெழுந்தேன் என்று சொன்ன வார்த்தையை மறந்து விட்டார்கள், சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சொன்ன வார்த்தையை மறந்து போனார்கள். இந்த நிலை வரும்போது கிறிஸ்து போய்விட்டு மறுபடி வந்தாராம். பிதாவினுடைய சமூகத்துக்கு போய்விட்டு மறுபடி திரும்பி வந்தார். வந்து 40 நாள் இந்த உலகத்தில் உலாவுகிறார். அதில் உலாவுகிறது இந்த நாள் 3வது வாரம். ஒரு வேளை அப்படி உலாவும் போது தோமாவுக்கு தன்னை காண்பிக்கிறார். தோமா இல்லாத நேரம் வந்து மற்றவர்களுக்கு காண்பிக்கிறார். பூட்டிய வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்களுக்கு பயம், வெளியே வந்தால் கொன்று போடுவார்களோ என்ற மரண பயம், மரண திகில் இருக்கிறது. இந்த நிலையிலே ஆண்டவர் இவர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 22, 23. உலகத்திலே ஆண்டவர் தெரிந்தெடுத்தவர்கள் யார்? ஒரு வார்த்தையும் படிக்காதவர்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எங்கே போய் தெரிந்தெடுத்தார்? சமாரியர் வாழ்ந்த நாசரேத் பகுதியில், கலிலேயாவில் யூதர்களை ஆண்டவர் அநேக பேரை தெரிந்தெடுத்தார். ஆனால் கலப்பின யூதர்கள், சமாரியரை தான் ஆண்டவர் 12 பேரை தெரிந்தெடுத்தார். இவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள். ஆனால் இவர்கள் யார் என்பதை பார்த்தீனால் பயந்தாங்கோழிகள். ஒருவேளை கிறிஸ்துவை மறுதலித்த பேதுரு இப்படிப்பட்ட மனித கூட்டத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்து இவர்களை நம்புகிறார். ஒருவேளை இவர்களை நம்புகிற அளவுக்கு இவரிடத்தில் ஏதாவது இருக்கிறதா என்றால் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்களை நம்புகிறார். ஏன் நம்புகிறார்? இவர்களை நம்பி நான் ஊழியம் செய்யவில்லை, இவர்களுக்குள்ளே ஒரு ஆவியை கொடுக்க விரும்புகிறேன்.
இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று ஆண்டவருக்கு தெரியும். ஒன்றுமே செய்ய முடியாது என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் என்னால் முடியாதவைகள் தேவனால் கூடும். பைபிள் அப்படிதான் சொல்லிக்கும். மனிதனால், சத்தமோடு சொல்லுங்க, கூடாதவைகள். எப்பெல்லாம் மனிதனால் என்னால் கூடாதது என்று சொல்றீங்களோ அப்ப யாரை தேட ஆரம்பிச்சிருவீங்க? கடவுளை தேட ஆரம்பி. அதான் அப்போஸ்தலர் 1:8 சொல்றார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, சத்தமோடு சொல்லுங்க, நீங்கள் பலன் அடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும் சாட்சியாய் வாழ்வீர்கள். ஐயா, நான் இவ்வளவு கோபக்காரன், இவ்வளவு பொய் சொல்றேன், இவ்வளவு பாவம் எனக்கு இருக்கு, நான் போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியுமா? உங்களாலையும் என்னாலையும் முடியாது. சொல்ல பலன் தர்றது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் எங்க இருக்காரு? எனக்குள்ள இருக்காரு. எங்க வருவாரு? எனக்குள்ள வருவார். என்ன என்ன பண்ணுவாரு? உலகத்தின் நடுவில் சாட்சியா காமிப்பார். இதைத்தான் எழுதுகிறார். ஆனால் நாம் யார்? 1 கொரிந்தியர் 1 அதிகாரம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம். யாராவது எடுங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம். நாம் யார் என்பதை அவர் எழுதுகிறார் பாருங்க. 27 வசனம். என்னது? ஆண்டவர் தேர்ந்தெடுத்த 120 பேர் யாரு? யாரு? சத்தம் போட்டு சொல்லுங்க. ஒரு மெண்டலை வாட்ச்மேன் ஆக்குவோமா? எங்க ஒரு மெண்டலை நம்ம வீட்டில் வாட்ச்மேனா மாற்றுவோமா? ஒரு படியை பாய்க்கல. என்ன கடவுள் தெரிந்தெடுக்கிறவள் யார்? கிறிஸ்துவை பைத்தியக்காரத்தனமாய் சொல்ல வேண்டும். பைத்தியக்காரத்தனம், மெண்டல் பேசுறான்னு பல இடத்துல எங்களை பற்றி சொல்லி, என்னத்தில் நிறைய இடத்துல சொல்லிக்கான். நிறைய வாலிபையில் சொல்லுவான், அண்ணே உங்களுக்கு ஏதோ ரொம்ப படிச்சு மெண்டல் ஆயிட்டுமா. புரியுதா? என் தம்பி இப்போ ரொம்ப சோம்லாம் படுத்திருக்கான். ஒரு நாள் என்னை கூப்பிட்டான். நான் இப்போ வாலிபத்தில் ஊழியம் செய்துட்ருக்கேன். நான் ஊழியத்தை முடிச்சு கொஞ்சம் டயர்டாக வாரேன் வீட்டுக்குள்ளே. என்னை கூப்பிட்டான். ஏய் வா அப்படின்னா. என்ன அப்படின்னு? நான் நிறைய பை தச்சு தரேன். என்ன பைடான்னு? ஒரே பையில் ஒரு 10-20 பை தச்சு தரேன். ஒன்று செய். என்ன செய்யணும்? போகிற ஊர்லலாம் மிளகாய் கேட்டுவாங்க, கத்திரிக்காய் கேட்டுவாங்க, வத்தல் கேட்டுவாங்க, மல்லி கேட்டுவாங்க, பைக்குள்ளே போட்டுக்க. பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே தர்ற காணிக்கையை உன் செலவுக்கு வச்சுக்க. வீட்டில் கொண்டு ஏதோ வை, இதெல்லாம் கொண்டு கொடு. பைத்தியக்கார மாதிரி பிரசங்கம் பண்ணி எழுதியலை அப்படின்னா. அப்படி பார்த்தேன், என்னடா உனக்கு அப்படின்னு. எங்கள் அம்மா ஹேலா அவன்கிட்ட அப்படி பேசுகிற அப்படின்னு அவனை திட்டுறாங்க. ஒழுங்கா போய் வேலையை பார்க்க சொல்லு. நான் பைத்தியம், உண்மைதானே? காலையில் ஹைஸ்கூலுக்கு போவேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஹைஸ்கூலில் வேலை செய்தேன், ஹையர் செகண்டரி ஸ்கூல்களில். நான் இங்கேருந்து உள்ளே போவேன், என்னை கண்டவனு ஓடுவானுங்க. கக்கூசுக்குள்ளே போய் 10 பேர் நின்றுக்கிடுவான். நான் கக்கூசுக்குள்ளே போவேன், அண்ணே ஒன்றுக்கு இருக்கிற இடத்துக்கு வராதங்கம்மா. ஏய் வாங்கடா, நான் மீட்டிங் நடத்தணும், கேம்ப் நடத்துவேன். கக்கூசுக்குள்ளே பூட்டி உள்ள உட்காந்துக்கிடுவான். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரனாக இருக்கான். நான் யார்? பைத்தியக்காரன். அப்படிதானே? நான் சொல்கிறது புரியுதா? ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுவோம், வேண்டான்னு போயிடுவோம். சபையில் நின்று பிரசங்கம் பண்ண பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு பைத்தியம் தானே? நீ பிரசங்கமே பண்ண வேண்டான்னு சொன்னாலும் எங்களுக்கு டியூட்டி என்ன? சத்தமே வர மாட்டேங்க. இயேசு பைத்தியம் தானே? எருசலேமில் பிரசங்கமே பண்ண வேண்டான்னு அவர்கிட்ட சொல்லிட்டான். ஒரு வார்த்தை கூட இந்த வார்த்தையை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு யார்கிட்ட சொன்னான்? பேசுனா கொண்டு விடுவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்து படிச்சுக்கோங்க.
கவர்மெண்ட் ஆர்டர் போடுது. எத்தனையோ நாடுகளில் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ சொல்லக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உள்ள போ. போ போறான், வெட்டி கொள்றான். பைத்தியம் தானே? பைத்தியமா பைத்தியம் இல்லையா? ஊழியக்காரன் யார் தெரியுமா? பைத்தியக்காரன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு கொடுக்கிற பேர் என்ன? 2 பேதுருவின் புஸ்தகம் திருப்புங்க. ஆண்டவர் யார்? 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. நீங்களோ ஒரு கூட்டம் திருவசனத்துக்கு கீழ்ப்படியே முடியாது, போயா அப்படின்னு தான் சொல்லும். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய ஐயா என்னை மெண்டல் ஆக்குறதுக்கு என் மேல கிருபை கூர்ந்தார். என்னை பைத்தியக்காரனாய் மாற்றுவதற்கு எனக்கு மேல் புண்ணியத்தை தந்தார். தெரியுமா? யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்தவர். இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா என்னை கூப்பிட்டு, உன்னை இந்த சர்ச்சைக்கு நிரந்தர போதகராக்கிறேன்னா ஒரு கோர்ட்லையும் வரமாட்டான். ஆனால் என்னைய ஸ்டாலினே உண்டாக்கினவர் தான் என்ன இருக்காது. சத்தமே வரமாட்டேக்கு. ஸ்டாலின் ஐயா ஆர்டர் தந்தோடனே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடலாம், ஒத்த கை ஒத்த கால் விளங்காம போயிடலாம். புரியுதா? ஏன்னா அவருக்கு ஆர்டர் தான் தர முடியும். இயேசு இயேசு ஊழியம் என்பது என்ன? என் மீது வைத்த புண்ணியம். அவரை சொல்வதற்கு. அவர் யார்? ஒரு பாவமும் இல்லாதவர். சொல்லும் போது யார் வருவார்? அவர் வருவார். நான் சொல்லுகிறவர், நான் சொல்லுகிறதுக்கு முன்னால எங்க வந்து இருக்கிறவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பல அற்புதத்தை மீட்டிங்கில் பார்த்தவன். வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்ததுனால 20 நிமிஷம் உட்காராத இடத்துல 3 மணி நேரம் கூட்டம் நடத்தி முடிச்சிருக்கேன். அவங்க வந்து சொல்லுவானா, அண்ணா நீங்கள் பேசின பிறகு எங்களால் எழும்பி போக முடியல. தம்பி உன்னை இயேசு நேசிக்கிறார் அப்படிம்பேன். நான் சொல்றது வேலை கிடையாது. கிறிஸ்து பரிசுத்தாவியானவரை வந்திருக்கிறார். யோசிக்கீங்களா? பவுலை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம். கலாத்திய திருச்சபையை படிக்கும்போது வீட்டில் போய் படிங்க. அவன் என்ன பண்ணுகிறான்? போகிற வழியில் ஆண்டவர் அவன் கண்ணை குருடாக்குகிறான். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு கேட்ட ஒரே ஊழியக்காரன் அவன் தான் ஜெபத்தில். அப்படி அவன் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ஆண்டவர் அவனை எங்கே போய் சொன்னாராம்? அரபு தேசத்துக்கு போய் சொன்னாராம். இது பைபிளில் ரொம்ப எழுதப்படலை, கலாத்தியருக்கு மட்டும் அவன் எழுதுறான். எங்கே போய் சொன்னாராம்? அரபு தேசத்துக்கு, அரபி தேசத்துக்கு. எத்தனை வருஷம் இருந்தான் தெரியுமா? 3 years. அங்கிருந்து தான் எங்க போறான்? பரதீசிக்கு போறான். எந்த நாடுனே தெரியாது. அரபி தேசத்துக்கு போ. அங்க என்ன மொழி பேசுறான் தெரியாது. நீ மற்றவங்கிட்டலாம் பேச வேண்டாம். நான் உன் கூட 3 வருஷம் பேச விரும்புகிறேன். நான் உன் கூட 3 வருஷம் பேச விரும்புகிறையா? யார் தெரியுமா? யார் தெரியுமா? ஏன் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்தவர். பவுல் உன்னோட பேச விரும்புகிறேன். பைத்தியம் போல தெரியும், பைத்தியக்காரனாய் காட்சி அளிப்போம். ஆனால் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறவர் யார் தெரியுமா? என்னை உண்டாக்கினவர்.
என்னுடைய சரித்திரத்தை கையில் வைத்திருக்கிறவர். அந்த அறிந்து கொள்ளுங்க. யாரை தொழுது கொள்ள வரோம் தெரியுமா? அவர் தான். இப்போ அவரை சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். மமதையாய் ஆடிக்கொண்டிருக்கிற கூட்டம், பயந்து போயிருக்கிற ஒரு கூட்டம், இப்போ ஆண்டவர் வீட்டுக்குள்ள வந்து சொல்றார், ஏப்பா நீங்க தான்ப்பா எனக்கு சாட்சிகள், நீங்க போய் இயேசுவை சொல்லணும். இப்போ அவங்க கிட்ட இருந்தது முதல்ல என்னது? பயம். பயம் இல்லாதவங்களாம் கை வைத்து ஒரு அல்ல சொல்லுங்க பார்ப்போம். எல்லார்ட்டையும் பயம். நான் போன வாரம் மரண பயத்தை குறித்து பேசினேன். இன்னைக்கு நான் சொல்ல போற பயம் இயேசு கிறிஸ்துவை சொல்லுவதற்கான பயம். இயேசு எனக்குள் இருக்கிறார் என்கிறதை நம்புகிறதற்கான பயம் அநேகமாக இருக்கு. நான் நிறைய பேர்ட்ட பார்க்கேன், ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஐயா எங்களுக்காக என்ன செய்யுங்க, திரும்ப ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. ஆண்டவர் யார்? சங்கீதம் 65 இருக்கு, ஜெபத்தை நீங்கள் தப்பாக ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணாலும் சரி. லூக்கா 18 அதிகாரத்தில் 2 பேர் ஜெபம் பண்ணாங்க. யாரெல்லாம்? ஆயக்காரனும் பரிசேயனும். 2 பேர் ஜெபத்தையும் கேட்டார கேட்கலையா? கேட்டார கேட்கலையா? ஜெபம் பண்ணவன் செத்து போனான். லூக்கா எத்தனை வருஷம் கழிச்சு எழுதுறான்னு படிச்சீங்கன்னா, பரிசுத்தாவியானவர் யார் ஜெபத்தை எழுதி வச்சிருக்காருன்னு ஒருத்தர் எழுதுறான். யார் செத்து போனா? பரிசேயனு செத்து போனா, ஆயக்காரனு செத்து போனான். புரியுதா? காலம் கடந்து போச்சு, காலம் கடந்து போச்சு. என்ன திரும்ப லூக்காட்ட ஆண்டவர் உட்கார்ந்து பேசுறாரு, பரிசுத்தாவியானவர் பேசுறாரு. லூக்காட்ட என்ன சொல்றாரு? இங்க வா, நீ என்ன எழுது, 2 பேர் ஜெபம் பண்ணும்படி ஆலயத்துக்கு போனான்னு எழுதுன்றாரு. என்ன அழகா எழுதி வச்சிருக்காரு. ஏன்? ஆண்டவர் யார்? என்னை புரிந்து கொண்டவர். அப்போ என்னை என்ன செய்ய வைக்கணும்னு அவரால் முடியும். என்னை கொண்டு சாதிக்க முடியுமா? எஸ். எங்க அம்மாட்ட நீங்க வந்து கேட்டீங்கன்னா, என்ன போல எங்க வீட்டில் பயந்தாங்கூடி எவனும் கிடையாது. ஒரு லேடி வாசலுக்கு வந்தா நான் பின்னால் போயிருவேன். என்னை கிங்ஸ்டன் ஆபரகாண்டன்னு ஒருத்தர் ஊழியத்துக்கு அழைச்சாங்க. யூத் ஃபார் கிரைஸ்டில் இருக்காங்க, இப்பவும் தூத்துக்குள்ள இருக்காங்க. அந்த அண்ணன் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, முதல்ல பயத்தை விடுறான்னாங்க. அண்ணன் பார்த்தாலே பயமா இருக்குண்ணே. அதனால அவங்க என்னை தூக்கி போட்டது கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில். நீ அங்கே போய் தான் பிரசவம் பண்ணணும்னு போன்றுவாங்க. நான் சொல்றது புரியுதா? நீ எனக்கு கடுகளவும் பயம் இருக்காது. ஏன் தெரியுமா? என்ன ஒருத்தர் தெரிந்து கொண்டார். அவர் என் கூட இருக்கிறார். அவர் என்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஏன்னா வெட்கம் எனக்கு இல்லை, யாருக்கு தான்? அவருக்கு தான். முதல்ல பிடிச்சிக்கோங்க. ஒரு ஊழியத்தில் உங்களை கேவலப்படுத்துறானா, உங்களை தாறுமாறாக ஏசுறானா, அவர்கள் ஒன்றை பேச முன்னால யாரை ஏசிட்டாங்க சொல்லுங்க? உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர். இதை மறந்துடாதீங்க சொல்லிட்டேன். நீங்கள் பார்த்தா ஊழியக்காரன், பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருப்பான். ஆனால் நீங்கள் மனதில் ஏசுறது, திட்டுறது, வீட்டுக்குள்ள உட்காந்து பேசுறது, அத்தனையும் அங்கே ஒரு கணக்கு புஸ்தகம் இருக்கு. அத்தனை எழுதிக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் வரும், என்னை முன்னால் கொண்டு உன் முன்னால் நிறுத்துவார். நான் செத்து போனாலும் என்னை கொண்டு முன்னால் நிறுத்துவார். இங்கே பாரு, இவன் உன் சர்ச்சில் சொன்னானா, நீ இவனை இருதயத்தில் தூசியா, இவன் சொன்னபடி வாழ்ந்தா நீ விளங்குவ அப்படின்னு சொல்லுவார். சத்தியமா சொல்றேன், எங்கேயும் தப்ப முடியாது. சுவிசேஷம் என்பது அழியவே அழியாது. சுவிசேஷம் சொல்றவன் செத்து போயிருவான். சுவிசேஷம் என்ன செய்யாது? அழியவே அழியாது. நாங்கள் சொல்ற சுவிசேஷம் விளையாட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, விளையாட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உடங்குடி பக்கத்தில் ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருக்கிறார். நீங்கள் உடங்குடிக்கு போனால் பாருங்க, அதில் நான் சந்தி வரும். அந்த பக்கம் படுக்கப்பத்துக்கு போகும், இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகும், அந்த பக்கம் குலசைக்கு போகும், இந்த பக்கம் தசவளம் போகும். லெஃப்ட் சைடில் ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருக்கிறார். அந்த அண்ணன் யாருன்னா, வட இந்தியாவில் ஒரு ஜாதிக்கு ஊழியம் செய்தார். அவருக்கு வந்து கடைசியில் காய்ச்சல் பயங்கரமாக இருந்துச்சு, கொசு கடிச்சதுனால மலேரியா, இறந்து போனார். அங்கே யாரையுமே போக முடியாத அளவுக்கு ஆயிட்டு, யாருமே போக முடியல. ஏன்னா அவருடைய தம்பி என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு, இன்னைக்கு ஆனந்த் பேக்கரின்னு வச்சிருக்கிறார். நாங்கள் 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவர் அண்ணன் தான் இறந்தார் அந்த மலையில். அப்போ யாருமே அங்கே போக முடியல. ஏன்னா எல்லாரும் சாகுறாங்க. எதில்? மலேரியாவில். அதனால என்ன பண்ண முடியல.
இப்போ அந்த ஜாதிக்கு விடுதலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்பம்பியில் உள்ள லீடர்ஸ் எல்லாம் அப்படி கண்ணீர் வடிக்காங்க. ஐயா, சுவிசேஷம் சொன்னவங்களை தாக்க முடியல. அவங்க யார் தெரியுமா? 2 ஜாதிகள். இந்த பக்கம் இருந்து விஷம் அம்பா அங்கே அடிப்பான், அவங்க செத்து போவாங்க. ஆஸ் ஒரு கலெக்டர் போட்டாங்க. கலெக்டரால் இந்த இதில் ஒன்றுமே பண்ண முடியல குஜராத் மாநிலத்தில். இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க. இப்போ செத்து போன அண்ணன் மலையில் அப்படியே நடந்து வராரு. எப்பம்பிக்காரன் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு அதுல ஃபுல் மக்கள் கூட்டம் போய் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு திருச்சபை ஆரம்பிச்சிருக்காங்க. பேராயிரம் அங்கிருந்து எடுத்துட்டாங்க. நான் செத்து போகலாம், நான் சொன்ன வசனம் சாகவே சாகாது. அங்கங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் வேதம் சொல்லுது, கடைசி காலத்தில் மச்ச பார்த்து சொல்லுவீங்களாம். சொல்லு, வார்த்தை அப்படியே இறங்கி வரும். கிறிஸ்துவின் வார்த்தை இதுவரைக்கும் அழியல தெரியுமா உங்களுக்கு? அத்தனையும் அங்கங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒரு நாள் சாட்சி சொல்லும். யோசிங்க, அப்ப சொல்றதுதான் பெரிய வேலை. ஊமையா இருந்தா தண்டனைக்கு தப்ப முடியாது. சொல்லணும். சொல்லணும்னா முதல்ல என்ன போகணும்? பயம் போகணும். எரேமியா 9ஆம் அதிகாரம். எரேமியா 9ஆம் அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப திரும்ப திரும்ப படித்தேன். உட்காந்து ஆண்டவரை இதை போய் பிரசங்கம் பண்ணவா, ஏன்னா எனக்கு சில பேக்ரவுண்டு தெரியும், அதனால இதை உட்காந்து திரும்ப திரும்ப பேசவா அப்படின்னு பல முறை நீ காலையில் திரும்ப திரும்ப படித்தேன். ஏன் இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க? இந்த அதிகாரத்தை கொடுக்க இதை விட நிறைய அதிகாரம் இருக்கு, 1ஆம் அதிகாரத்தை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு மனசில் நினைக்கும் போது தான் எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு அதில் இருந்த ஆழமான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். 9ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனம். ஹலோ, ஏன் எரேமியாவை அனுப்பினார்னா சபை எப்படி ஆகி போச்சு? கெட்டு போச்சு. எங்க வரை கெட்டு போச்சு? வார்த்தையிலும் கெட்டு போச்சு. அவர்கள் எதை பேச மறுக்கிறாங்க? மெய்யினா என்னது? உண்மை. பிதாவாகிய தேவனை மறுதலித்து விட்டார்கள். யெகோவாவை பத்தி பேசவே மாட்டேங்கான். கடவுள் வார்த்தையை விலக்கி விட்டார்கள் வாயிலிருந்து. தங்களுக்கு அநேக தெய்வங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அநேக தெய்வங்களை தங்களுக்காக ஏற்றுக்கொண்டார்கள். வாசிங்க 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. 23. என் ஜனங்களோ மதியற்றவர்கள். ஹலோ, ஏன் மதி இல்ல? ஏன் மதி இல்ல? என்னே அறியல, என்ன அறியவே முடியல. என்னது? அவர்களுக்கு உலக பிரகாரமா மைண்ட் மென்டல் ஆகி போச்சு. உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அறிவாளிகள், நன்மை செய்யவோ அறிவில்லாதவர்கள். அதனால என்ன ஆச்சு? வாசிங்க. எங்க இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றது எவ்வளவு வேதனை இல்லைன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆதியாகமத்தில் சொன்னாரு, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஒரு மனிதனும் படைக்க முன்னால, ஒரு மனிதனையும் படைக்க முன்னால இந்த பூமி எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆனால் சபை ஆரம்பித்து தேவன் வெளிப்பட்ட பின்பு இந்த உலகத்தை சபை என்ன ஆக்கிவிட்டது தெரியுமா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாற்றிவிட்டது. அதை படிச்சீங்களா அவ்வளவு வேதனை வரும். சாத்தான் இந்த பூமியில தள்ளப்பட்ட பின்பு கேருப் ஒழுங்கின்மையும் வெறுமை இருந்தது. சபை பூமியை எப்படி மாத்துது? ஒழுங்கின்மையாய் மாற்றுகிறது. நம்முடைய வாழ்க்கை
ஒழுங்கின்மையாய் மாற்றுகிறது. இந்த கடைசி காலம் சபை என்ன ஆக போகிறது? ஒழுக்கத்தை விட்டுவிட போகிறது. ஆதலால் எரேமியாவை போல எழும்புகிறவர்கள் எழும்பித்தான் ஆக வேண்டும். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்தை திருப்புங்கள். 2ஆம் அதிகாரம். மறுபடியும் ஒழுங்கின்மை வரப்போகிறதா? எஸ். 2ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்புங்க, எல்லாரும் திருப்புங்க, வாசிங்க பார்ப்போம். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் தன் காலத்தில் வெளிப்படும் போது அக்கிரமத்தின் ரகசியம் என்னது? இப்பொழுதே கிரியை செய்கிறது. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் அநீதியினால் உண்டான சகல வஞ்சகத்தோடும் இருக்கும். ஏன்? ஒழுக்கத்தை சீரழிக்கிற அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். ஆணோட ஆண், பெண்ணோட பெண். இதை நான் பேசுறேன்னா நீங்க அத்தனை பேர் வேதனைப்படுவீங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் ஒழுக்கக்கேடு வந்துருச்சு, இங்கிலாந்தில் ஒழுக்கக்கேடு வந்துருச்சு, சீனாவில் கொஞ்சம் பரவாயில்ல, கிறிஸ்தவ நாடு அவ்வளோ முடிஞ்சு. கிட்டத்தட்ட ஆணோட ஆண், பெண்ணோட பெண்ணு எங்கே கல்யாணம் பண்ணுறான்? சர்ச்சில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கேட்டால் சொல்கிறான் அது ஒன்றும் தப்பு இல்லைன்றான். ஏன்? ஒழுங்கின்மை. இதுக்கு பேர் தான் ஒழுங்கின்மை. விபச்சாரம் தலைவிரித்து ஆடும் காலம். வாசிங்க. ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உண்மை அன்பை அங்க அறியாமற் போனபடியினால் ஒழுங்கின்மை வந்தது. இங்க அங்கீகரியாமற் போனபடியினால் அவங்க அறியாம செய்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் பிதாவே இவர்களுக்கு தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். ஆனா இங்க நமக்கு இயேசுதான் கடவுள்னு எல்லா விதத்திலையும் சொல்லியாச்சு. நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம், அங்கீகரிக்க மறுக்கிறோம். சபை இன்னைக்கு இயேசு அங்கீகரிக்க மறுக்கல. செக்ஸ்பியன் பெருகி இருக்கிற காலம். போன வாரம் எனக்கு தூத்துக்குடி டயசிஸ்ல இருந்து, என் சொந்த டயசிஸ்னால அடிக்கடி எனக்கு ஃபோன் வரும். அண்ணே ஜோம் பண்ணுங்கண்ணே. என்னடா ஒரு 10 ஊழியக்காரங்க செக்ஸ்பியன் எழுப்பியிருக்காங்க. அப்படியா? பேர் எடுத்துக்கொண்டா நான் உனக்கு ஒரு கட்டுரை எழுதி தரேன்னு சொல்லியிருக்கேன். டயசிஸ்ல யார் எழுப்பியிருக்கா? 10 செக்ஸ்பியன்ஸ் எழுப்பியிருக்காங்க. ஹலோ, நீங்க பைபிள் காலேஜ் எதை கற்றுக் கொடுக்க தெரியுமா? ஆணோட நேசிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஒழுங்கின்மை வந்துவிடும். பரிசுத்த ஆவியான ஒரு பலத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் திருச்சபையின் பலிபீடங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சபை நாறிவிடும். அன்னைக்கு அழுது புண்ணியம் இல்லை. நான் அந்த காலத்தை பற்றி சொன்னேன்னு வைங்களேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மட்டும் படிங்க. அந்த காலத்துக்குள்ள ஒரு சம்பவம் நடக்க போகுது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் லைட்டா டச் பண்ணிட்டு போறேன். ஐஸ்வர்யவான்களே, உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் ஆளறியாளு. நீ கோடிக்கணக்கா பணம் வச்சிருக்கலாம். அந்த கிறிஸ்து என்னைக்கு உள்ள வாரானோ அன்னைக்கு உன் அக்கௌண்ட் பூரா அவன்கிட்ட போயிருக்கணும். உனக்கு கோதுமை கஞ்சினா அவனுக்கு கோதுமை கஞ்சி தான். ஹலோ, உங்க பணத்தை நீங்களா வச்சு விளையாட முடியாது. உங்க ஆலயத்தில் இயேசுன்னு சொல்ல முடியாது. அந்த கிறிஸ்துவனுடைய ரோப வந்து உட்கார்ந்துரும். என்ன, வலது கையிலையாவது நெத்திலையாவது முத்திரையை தரித்தாதான் சாப்பாடு. அதுக்கு முன்னால ரகசிய வருகை வரும். சுவிசேஷத்தில் பிரியப்படாம இஷ்டம் போல வாழ நினைக்கிறியா? இதுதான் உன் முடிவு.
நான் தப்பிச்சு போயிருவேன். ரகசிய வருகையில் பூமியிலே குடியிருக்கிறவனுக்கு ஐயோ. என் வாதம் வேதம் ஒன்று போய் சொல்லல. முதலாம் ஆபத்து கடந்து போயிட்டு வெளிப்படுத்தல படிச்சுக்கோங்க. ரகசிய வருகை முடிஞ்ச பிறகு பூமியிலே குடியிருக்கிறவனுக்கு ஐயோ. உன் சொத்து உனக்கு கிடையாது. ஜாக்கிரதை. இன்னைக்கு நீ கோடி கோடியா கொள்ளை அடிச்சு சேர்க்கலாம், அத்தனை பிடுங்கப்படும். வேதம் தெரியாமல் சத்தம் போடுகிறோம். கோடி கோடிக்கா சேர்த்து பார்க்கிறோம். பிரசங்கியா இருக்கும் பஞ்சல்ல கோடி கோடியா சேர்க்காங்க, அத்தனை பேர் சீரழிவான். ஏன்? ரகசிய வருகையில் கைவிடப்படுவோம். உங்க வீட்டில் ₹1 களவு துட்டு இருந்தாலும் கைவிடப்படுவீங்க. எனக்கு ஒரு பிரசங்கியார் என்னை ஆவியில் நடத்தினவர் சொன்னார், ஜெபக்குமார் என்னையான்னு சொன்னேன். சாது ஸ்டீபன்கிற அண்ணன் இன்னைக்கு இருக்காரு, ஆனால் நம்ம சபையில் கூட முடியல, அவருக்கு வயசாகி போச்சு. தேவ மனிதர், கல்யாணமே கட்டாமல் வட இந்தியாவில் ஊழியம் செய்துட்டு இருக்காரு. என்னை கூப்பிட்டு சொன்னார், ஜெபக்குமார் என்னென்ன ₹1 கூட களவு காசு உன் வீட்டில் இருக்கக்கூடாது, இருந்தால் பிசாசு வருவான். உனக்கு பிசாசுக்கு தொடர்பு இருக்கு. நீ ஜெபிக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், அல்லேலூயா போடலாம், ஆர்ப்பரிக்கலாம், குதிக்கலாம், டான்ஸ் ஆடலாம். பயம் உன்னை ஆட்டி படைக்கும். ஏன்? பாவத்தையும் பயத்தையும் பிரிக்கவே முடியாது. எப்ப ஆதாமுக்கு ஏவாளுக்கு பயம் வந்துச்சு? எப்ப ஆதாமுக்கு ஏவாளுக்கு பயம் வந்துச்சு? பாவம் செய்த உடனே. யா உங்களை அன்பா கேட்டுக்கிட்டேன். இப்போ இந்த எரேமியாவில் ஒரு வசனத்தை வாசிட்டு உள்ள வந்துடுறேன். வாசிக்க பார்ப்போம். அங்கே என்ன சொல்லியிருக்கு? எரேமியா 9ஆம் அதிகாரம். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு வாசிக்க பார்ப்போம். 6ஆம் வசனம். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறார்கள். என்னது கபடம்? என்ன? உள்ள நோச்சி வாய் ஆண்டவரை துதிக்கும், சோத்திரம் 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 சோத்திரன்னு. வீட்டுக்கு முன்ன இருக்கிறது களவு காசு, கொள்ளையடிச்ச காசு. ₹2 தேங்காய் வாங்கிட்டு ₹20 வித்துட்டு அல்லேலூயா எப்பொழுது கேட்டா வியாபாரிகள் கூடுகை. இந்த பைபிள் இருக்கு. எந்த பைபிள் இருக்கு? ஆமோஸ் என்ன சொல்றான்? கள்ள தராசு கர்த்தருக்கு. உங்களுக்கு அருவருப்பானதா தெரியல, உங்களுக்கு லாபம் உள்ளது. அரைக்கிலோவை 400 போட்டு கொடுத்துட்டோம். கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. யோசிங்க, யோசிங்க, விளாடாதீங்க. எனக்குள்ள வந்திருக்கிறவர் யார்? என்னை அவரை போல மாற்ற துடிக்கிறவர். நான் விட்டு கொடுக்கணும். கபடத்தை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. கபடம் என்ன? உள்ள ஒன்று வச்சு சத்தம் போட சொல்லுங்க. ஐயாவை பார்த்தா தோத்துறோம், இவன் எப்பண்டா சாவான் அப்படின்னு உள்ள பேசுறது தான் கபடம், வேற ஒண்ணுமே இல்லை. இதான் உண்மை. என்ன கவலைப்படாதீங்க. நாங்கள் பைத்தியோடு முதலே சொல்லிட்டேன். நான்லாம் மெண்டல். எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப்டே பல நேரம் சொல்லியிருக்கேன், நான் ஒரு மெண்டல்லா. எப்போ எழும்புவேன், எப்போ போகிறேன், எப்போ வரேன்னு எனக்கே தெரியாது. திடீர்னு சாப்பிட மாட்டேன். ஏன்னா என்னை பார்த்து ஒருத்தர் சொல்லிட்டார், நான் விட்டுருப்பேன். படிச்சுக்கோங்க, கபடத்தை உள்ள வைக்காத. கோயிலில் வந்து அல்லேலூயா, வீட்டுக்கு போனா அதை தான் அவன் எழுதினான். எரேமியா 7ஆம் அதிகாரத்தில். அதில் இருந்து அந்த அதிகாரமே ஆரம்பிக்கும். இந்த 9ஆம் அதிகாரம் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 7லேருந்து ஆரம்பிக்கும். 8ஆம் வசனத்துலேருந்து படிங்க. எரேமியா 7:8 படிங்க. நீங்கள் நல்ல பைபிளை படிச்சுக்கோங்க. கபடத்துக்கு அவன் எழுதுகிற விளக்கத்தை பார்த்துக்கோங்க. நீங்கள் நிறையா பொல்லாத ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தையை நம்புறான். கவலைப்படாது. என்ன காரை களவாண்டு வாங்கி கொண்டு விட்டுருப்பான். நான் என்ன ஜெபம் பண்ணணும்? களவாண்டு வாங்கினேன்னு வழங்க மாட்டான் நான் சொல்லணும். இப்போ கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ₹1 கோடி காரில் போனோன்னு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனும் உனக்கு அங்கே தான் வேலையே இருக்கும். அதுதான் அங்கே எழுதியிருக்காரு. என்ன எழுதுறாரு? பொய் வார்த்தையை நம்பாதே. நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யான இட்டு,
என்னது? என்ன அழகா எழுதியிருக்கு பாருங்க. என்னது? இவ்வளத்தையும் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒழுங்கா செய்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே பாமால கீர்த்தனை. ஹலோ, பைபிளை தூக்கிட்டு இங்க வந்தன்னா கபடஸ்தன்னி, கபடஸ்தன். பின்னால் எழுதுறார், இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிட்டோ, இதையும் நான் கண்டேன். வேதத்தை நல்லா படிங்க, யோசிங்க. போதுங்க. இப்ப முதல்ல வாழ்க்கையை திருத்திட்டு ஆண்டவர் நேசி. சுவிசேஷ ஊழியம் செய்யணுமா? முதல்ல மனம் திரும்பி இருக்கியான்னு பாரு. உங்ககிட்ட பரிசுத்தாவியானவர் இருக்காரான்னு பாரு. என்ன, இதுதான் உண்மை. என்ன, நான் சொல்ல விரும்பலை, ஆனால் நீ காலைல எனக்குள்ள ஒரு மைண்ட் வந்துச்சு. ஒரு என்னை போல ஒரு நல்ல தேவ மனிதர், ஆண்டவருக்காக வாழ்ந்தவர், கொஞ்சம் அவர் இடவுள்ள கஷ்டப்பட்டார், காணிக்கையை கை வச்சிட்டார். ஆண்டவரோட பல முறை சொன்னார், நீ காணிக்கையை திருடாதன்னு சொன்னார். துணிஞ்சு திருட ஆரம்பித்தான். என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னை போல ஒரு தேவனுடைய மனிதர் அந்த பக்கம் நின்று பேய் துரத்திக்கிட்டு இருக்கார். சுவிசேஷ ஊழியம் கன்வென்ஷன் முடிச்சு. இது ஒரு பிசாசு பிடிச்ச பொம்பளை வலது பக்கம் அப்படி ஆட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஊழியர் ஆல்டர்லேருந்து அப்படி வந்து அந்த பொம்பளை பார்த்து சொன்னார், உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் கோயிலுக்குள்ளே ஆடுவா. உன்னை அந்த அம்மா சொல்லிச்சு, மரியாதையாக நீ போயிரு, உன்னை நான் கேவலப்படுத்த போகிறேன்னுச்சு. நான் நடந்த ஊரை சொல்ல விரும்பலை, புரிஞ்சுட்டா? இப்போ பார்த்தீங்களா, அவர் சொல்கிறார், ஏய் அப்படின்னா என்ன, ஏன்ற இத்தனாம் தேதி இவ்வளோ காணிக்கை களவான்ட்டு இந்த பைபிளுக்குள்ளே வச்சுருக்கல, இத்தனாம் தேதி இவ்வளோ காணிக்கை களவான்ட்டு இந்த இடத்துல வச்சால, இந்த ஜெபக்கூட்ட காணிக்கை ஒழிச்சு வச்சுருக்கல, நீ என்ன பார்த்து பேய் போடுமாடா போடா அப்படின்ட்டு. இப்போ சபையார் பூரா ஓடி வந்துட்டான். ஹலோ, நான் சொல்றது விளங்குதா? நீ களவாண்டவன் ஏன் பேய் துரத்த மாட்டேக்கான்? இன்னைக்கு ஒரு பிரசங்கர் பேய் துரத்த மாட்டானே. நம்ம ஐயர் ஒரு பேரும் பேய் துரத்த மாட்டானே. கேட்ட ஐயர், நான் டிடி படிச்சிருக்கேன்ப்பா, ஒரு பேய் துரத்த சொல்லி பார்ப்பான். துண்டைக்கான துணியை காண்டு எங்கேயாவது போயிடுவான். உனக்கு முதல்ல கொடுத்த ஆலோசனை என்ன? ஆண்டவர் மார்க் 16 அதிகாரத்தேடு. ஆண்டவர் ஒரு விசுவாசிக்கு கொடுத்த முதல் அதிகாரம் என்ன? ஒரு விசுவாசிக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் அதிகாரம் என்ன? என் நாமத்தினாலே நீங்களே துரத்தணும். பேயின்னு சொல்லி பறந்துடுறான். இன்னைக்கு எனக்கு ஆள் வருது, இன்னைக்கு எனக்கு ஆள் வருது, போன் வரும். ஆனால் என் வீட்டுக்கு எப்போ வருவீங்க? என்ன கொஞ்சம் பேய் பிடிச்சவங்க இருக்காங்க, நீங்கள் ஜோம் பண்ணானே, எங்களுக்கு அந்த கிருபை இல்லைம்மா. மார்க் 16 அதிகாரத்தை படிச்சு பாரு. விசுவாசிக்கிறவனே பேய் துரத்தணும். வர வேற சும்மா நேர போக்குக்கு பைபிளை தூக்கிட்டு ஊழியம் செய்ய வந்திருக்கேன்னு நினைக்காத. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நான் பல நேரம் ராத்திரி உட்காந்து அழுவேன். ஒரு ஜாலியாக இருந்தேன், கெடுத்து விட்டீரியா? தெரியுமா உங்களுக்கு? முன்னால் வைக்கிற சாப்பாடை சில நேரம் சாப்பிட முடியல. இந்த சாப்பாடை சாப்பிடாதங்காரு. என்ன அழுவன் தெரியுமாண்ணா? தொடாதா, எனக்குரிய சாப்பாடு இல்லை. உங்களுக்கு பார்க்க லேசா இருக்கும். இதான் ஊழியக்காரன். தானியேலை எடுத்து படிச்சு பாரு. போய் உட்கார்ந்துட்டான். ஆண்டவர் ராத்திரி சொல்றாரு, 4 பேர்ட்ட சொல்லல, தானியேல்கிட்ட மட்டும் தான் சொல்றாரு. ராஜாவின் போஜனத்தினால் உன்னை தீட்டுப்படுத்தாத, நீ ஒரு அடிமை. பிராண்டி குடிக்காத. சொல்றாயா? தைரியமா? கதையா? எல்லாரும் என்ன சொல்லியிருப்பான்? பைத்தியக்காரன் சொல்லியிருப்பான். எஸ், அவன் தான் 3 ராஜாக்கள் மத்தியில் பெரிய ஆளா இருந்தான். ஏன் தெரியுமா? பரிசுத்தத்தை காத்துக்கிட்டான். இதை விளக்க தான் 1 தீமோத்தேயு புத்தகத்தில் எழுதுறார்.
முத்துச்செழியன் ஐயா வாசித்த பகுதியை திருப்பி பார்ப்போம். அதில் நான் சொல்கிற வசனத்தை ஒருத்தர் வாசிக்க பார்ப்போம். உன் இளமையை குறித்து ஹலோ, இப்போ நீ ஊழியத்துக்கு போற, முதல்ல உன்கிட்ட பயம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நீ லாயால பிரசங்கம் பண்ற களவாணி பேலன்னு உன்னை பார்த்து சொல்லிடக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? நான் இவ்வளோ தைரியமா பிரசங்கம் இங்கே மட்டும் பண்ணல, எல்லா இடத்துலையும் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? என் வாழ்க்கையை ஆண்டவர் தினமும் ஆண்டவர் கையில் கொடுக்குறேன். ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எனக்கு தாரோன்னு தினமும் அழுகிறேன். என் மனைவி கிட்ட 1000 நேரம் மன்னிப்பு கேட்டிருப்பேன், என் பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஏன் தெரியுமா? இயேசு தப்புன்னு சொல்லிட்டாரு. நான் சொல்றது புரியுதா? உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. ஹலோ, முதல்ல எங்க? வேர்ட் ஆஃப் காட், வார்த்தையிலும் உன் கேரக்டரிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் நீ யாருக்கு மாதிரியா இருக்கணும்? யூ ஆர் எ பிஷப் ஆஃப் எபேசு திருச்சபைக்கு நீ ஒரு பிஷப்பா இருக்கிற. அதனால நீ இதுலலாம் மாதிரியா இருக்கணும்டா. யூ ஆர் எ மாடல் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொல்ல முடியுமா? நாசரேத்து பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு. நாசரேத்து சபையிலேருந்து கொட்டடிச்சிட்டு போனாங்க. அந்த ஊரை சொல்ல விரும்பல, புரியுதா? வாசலில் வந்து அந்த ஊருக்காரன் கொட்டை பிடுங்கினான். பிடுங்கிட்டு சொன்னான், பாட்டை படி அப்படின்னா. சமாதானம் போதும் நான் நம்ம ஆளு உடனே சொன்னா, போன வாரம் நாசரேத்து சர்ச்சில் அடிபட்டு போட்டு போலீஸ் வந்தாலாம், அதுக்கு என்ன பேருன்னா கொட்டை பிடுங்கி கிழிச்சு கையில் கொடுத்துட்டான், போடான்ட்டான். போலீஸ்காரன் வந்து அங்கேருந்து, ஏய் போய கத்துறான். சுவிசேஷம் சொல்ல முடியுதா உன்னையில? புறஜாதிகள் மத்தியிலே ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. பயம், சாட்சி கெட்ட வாழ்க்கை, இதை வச்சு நான் ஊழியம் செய்ய முடியாங்க. நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே பாவம் செய்துட்டு நான் துன்மார்க்க நான் போனால் அதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து என்னை எடுத்துக்கிடணும். அதுக்கு பிறகு நான் இந்த பூமியில் உயிரோடு இருக்கக்கூடாது. ஒரு செகண்ட் கூட நான் உயிரோடு இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு வாழ்க்கையே தேவையில்லைங்க. அப்படி வாழ வேண்டிய வாழ்க்கை இல்லை. என்ன போல ஒரு ஊழியக்காரர் வெளிநாட்டில் ஊழியம் செய்தார். அவர் கை வச்சு ஜெபம் பண்ணா ஹேண்டிகேப்டெலாம் எழுப்பினான். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், பணம் வாங்காதனார். ஒரு ஹேண்டிகேப்டுக்கு அவர் ஜெபம் பண்ணார், நிறைய பணம் கொடுத்தான், வாங்கிட்டு வந்துட்டார். அடுத்த வாரமே அவர் ஹேண்டிகேப்டா ஆனார். ஆண்டவர் சொன்னாரா, நீ எந்த கிருபையில் பணம் வாங்கினியோ அதிலே சாகு. இதான் ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிஃப்ட். ஊழியக்காரெல்லாம் நல்ல சாக்காலம் சாக மாட்டோம். ஏன்னா நாங்கள் பண்ணுறது துரோகம் யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு, எங்களுக்கு இல்லை. எங்கள் பிள்ளைகள் நாசமாக போயிடும். எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் ஊழியக்காரன் தெரியுமா? இப்போ யோசிங்க, விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு சொல்லிட்டு தான் யோவான் 20 அதிகாரத்தில் வந்து சொல்றாரு, நீ இப்படி இருந்தியன்னா பரிசுத்த ஆவி உன் மேல இருக்கு பார்த்தியா, எவருடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக நீ ஜெபம் பண்றியோ அவருடைய பாவங்களை நான் மன்னிப்பேன், உன் ஜெபத்தை கேட்பேன். நீ போய் சொல்லும் போது நான் வருவேன். நீ என்ன சொன்னியா, நான் வருவேன். அவங்கள நான் ஏற்றுக்கொள்வேன். சுவிசேஷம் என்பது சொல்லுவதில்ல, இயேசுவை கூட்டிக்கிட்டு போய் சொல்லுவது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், டிராக்ட் கொடுக்கறது தான் சுவிசேஷம் சொல்லிட்டோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக மருவி நாசமாக வந்துச்சு, புரியுதா? ஒரு காலம் சுவிசேஷ ஊழியம் போட்டால் 7 நாள் உபவாசம் இருக்கணும். போதகர் முழங்கால போட விடுவார், என்ன கதறி அழணும். போய் டிராக்ட் கொடுக்கும்போது மனம் திரும்புதல் வரும். லீதியாளுடைய இதயத்தை
சத்தம் சொல்லுங்க. கர்த்தர் திறந்தார். திறக்கிறது யார் வேலை? ஆண்டவருடைய வேலை. நீங்க சொல்றது இயேசு. அந்த இயேசு அந்த இடத்துல வந்துட்டாருன்னா அவன் இருதயம் திறக்கப்படும். நான் ஒரு ஆராதனையில் பிரசங்கம் பண்ணுறேன். என்னை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. நான் காலையில் 3 மணிக்கு எழுப்பி பிரசங்கத்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த சர்ச்சில் 12:30 ஆராதனை மத்தியானம். காலையில் 9 மணிக்கு ஒரு ஆராதனை, 12:30 11 இருக்கும். ஆண்டவர் என்னோட பேசுகிறார், மகனே எழுப்பி ப்ரேயர் ரூமுக்கு போ அப்படின்னார். அப்போ நான் வாலிபன். என்ன ஆண்டவர்? எழுப்பி போ அப்படின்னார். எழுப்பி போனேன், கதவை போட்டேன். என்னை சுற்றி எப்போ ஒரு 10 வாலிபர்கள் இருப்பான். எல்லாம் தூரம் போங்கடா, நான் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணேன். அமைதியாக அழுதேன். பிரசங்கத்தை மாற்றினார். என்னது? அதிக பிள்ளையை பெற்றேன், என் குடும்பத்தில் நான் குடிக்கிறேன், என் வருமானம்லாம் போச்சு, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு வாழ்வு வேணும் அப்படின்னு ஒருத்தன் ஜோம் பண்ணிட்டு கோயிலுக்கு வரான் அப்படின்னாரு. அப்படியா, சரி அப்படின்னு பிரசங்கத்தை மாற்றிட்டேன். ஃபுல் பீட்டில் ஏறி பிரசங்கம் பண்ணுறேன். யா உன் நிலைமை இதானே அப்படின்னு ஒருத்தர் எழுப்பி போனார். அவர் வீட்டில் போய் என்ன சொன்னது தெரியுமா? அந்த வாத்தியாரை அடிக்கணும்னு நினச்சேன் இன்னைக்கு. ஆனால் அந்த ஆளுக்கு என்னை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கான், சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி என்கிட்ட நிறைய சம்பவம் இருக்கு. ஏசு யார் தெரியுமா? ஒருத்தனுக்குள்ளே இருந்தார்னா பேச ஆரம்பிச்சிருவார். உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், உங்கள்கிட்ட இருக்காரா இல்லையா? நம்ம ராஜாக்களும் இருக்காரா இல்லையா? தயவு செய்து ஒன்று செய்யுங்க, அவரை உங்களுக்குள்ள வேலை செய்ய விடுங்க, நீங்கள் அவர் வேலையை செய்யாதீங்க. கையெடுத்து கும்பிட்றேன், அவரை உங்களுக்குள்ள வேலை செய்ய விடுங்க, உங்களை அவர் வேலை சொல்லுவார், உங்க கூட வருவார். நீங்கள் அவருக்கு வேலை செய்கிறேன்னு ஏமாத்தாதீங்க. ஒரே ஒரு வசனம், கடைசி நாட்களில் என் நாமத்தை தரித்து கொண்டு, ஏற்றுக்கொண்டு அல்ல தரித்து கொண்டு. நீங்க தரித்து கொண்டவர்களா ஏற்றுக்கொண்டவர்களா? எங்க அப்பா ஈசாக்கு, அதனால நான் யோவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. மனம் திரும்பி இருக்கியா? ரட்சிக்கப்பட்டிருக்கியா? இதைத்தான் அவர் விரும்புகிறார். தரித்து கொள்ளாதீங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களிலிருந்து வெளிப்படுவார். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகம் நம்முடைய ஜெபத்துக்கு நடுங்க ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் தெருவில் உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். நாங்கள் அடுத்த திட்டம் அன்னைக்கு பேசிட்டேன். அடுத்த திட்டம் என்ன போட்டுருக்கேன் தெரியுமா? ஜூன் வந்தோடனே உங்கள் வீடுகளில் யார் வீட்டிலையா ஜெபம் பண்ண வைக்க போகிறோம். வியாழக்கிழமையில் 2 வியாழக்கிழமை உங்கள் தெருவுக்காக நான் ஜெபம் பண்ணுறதுக்கு உணர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து ஒரு 10 பேர் வந்தாலும் சரி, எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. அந்த தெருவில் உள்ள எல்லாரையும் நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அற்புதம் செய்யணும். கண்களை மூடுவோமா, தலை தாழ்த்துவோமா, ஆண்டோட ஒப்பு கொடுப்போமா? தயவு செய்து கேட்குறேன், பயம் உங்களை விட்டு போயிட்டா? இளமையை குறித்து அசட்டை பண்ணாத வாழ்க்கை வாழ்றீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுவாரா? போய் சுவிசேஷம் சொல்லு, பேயை துரத்து, செய்வனைக்கு ஜெபம் பண்ணு, பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லுவாரா? இல்லைன்னா பயந்து ஓடுறீங்களா? அன்பின் ஆண்டவரே, போதித்த நானும் கேட்டு நாங்களும் மிகுந்த குறை உள்ளவர்கள். எங்களிலே இருந்து நீர் செயல்படாவிட்டால் நாங்கள் உமது நாமத்தை தரித்து கொண்டவர்கள் என்ற இடத்துக்கு வந்து விடுவோம். ஏற்றுக்கொண்டவர்களாக, உலகத்தை கலக்கிறவர்களாக எங்களையும் எங்கள் சபையை மாற்றி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.